வாமிட்ல தான் நான் இருந்தேனே. ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு 4th மந்த் எண்ட் வரைக்குமே ஃபுல் வாமிட். நிறைய பிரச்சனை, நிறைய சண்டை. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட நிறைய கேள்விக்கான பதில் தான். என்னன்னா, அக்காவுக்கு வந்து இது எத்தனாவது மாதம், அக்கா வந்து எப்போ டெஸ்ட் பண்ணாங்க, அக்கா வந்து எப்போ ஹாஸ்பிட்டல் போனாங்க, அக்கா வந்து டாக்டர் எப்போ பார்த்தாங்க, எப்போ ஸ்கேன் எடுத்தாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னாங்கன்ட்டு நிறைய கேள்வி. ஸோ இதை வந்து நான் எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் ரிப்ளை பண்ணோன்னா அது ரொம்ப ரேராக இருக்கும். சரி, ஓகே, நம்ம ஒரு வீடியோவாக பண்ணலாம், அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. போகலாம், வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, சரிங்களா? ஓகே, சரி, சொல்லுங்கள் அனிதா. சொல்ல போகிறாங்க இப்போது டீட்டெயிலாக. சொல்லுங்கள் அனிதா. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். எப்போனா நான் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா தான் நான் செக் பண்ணேன். செக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பாசிட்டிவ் தான் வந்தது. 2 கோடு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் தான் நான் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டல் போன உடனே வந்து என்ன சொன்னாங்கன்னா 45 டேஸ்க்கு எனக்கு மேலே ஆயிடுச்சு. இல்லை, ஹாஸ்பிட்டல் போகணுமே வந்து மேடம் பார்த்ததுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு கார்டில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணாங்க. அவங்களே ஒரு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்மாக அவங்களே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 15 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஸ்கேன் பண்ணணும். அதாவது இயர்லியர் ஸ்கேன் பண்ணணும். அந்த ஸ்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து யூட்ரஸில் இருக்கா இல்லை வந்து டியூப்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் எல்லாம் வந்திருக்கா, அதுக்கான ஒரு ஸ்கேன் தான் அது. நாங்களுமே வந்து ஒரு 15 டேஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நாங்கள் வந்து என்னென்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பார்த்த உடனே கன்ஃபார்மாக வந்து நம்மகிட்ட சொன்ன உடனே நாங்கள் உடனே போயிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே போனோம். சரி, உடனே எடுத்துருவாங்க போல ஸ்கேனு. ஸோ அந்த மாதிரிலாம் நினச்சோம். அப்புறம் பார்த்தா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு 15 டேஸ் அந்த மாதிரி. நாங்கள் வந்து ஒரு 16-17 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா போய் பார்த்ததும் அவங்க என்னென்னா, அதான் ஸ்கேன் எடுக்க போனதும் எங்களை விட எங்கள் அம்மா தான் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க ஸ்கேனுக்கு. அதாவது வந்து நான் வீடியோவில் போடுறேன் பாருங்க. மறுநாள் இருக்கிறா ஸ்கேன் எடுக்க போகிறோம். ஸ்கேன் எடு, அந்த வீடியோவை பாருங்கள். நாங்கள் 2 பேரும் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கோம் ஸ்கேன் எடுக்கிறது. எனக்கு வந்து செம்ம பயம், என்னாகும் ஏதாகும், அந்த மாதிரி சொல்கிறாங்களே டியூப்லலாம் குழந்தை வரும் அப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நான்லாம் அப்படியே எப்படி கோவில்லாம் வேண்டிட்டு போனோம். ஏகப்பட்ட டவுட்டு, நிறைய வீடியோஸ் எல்லாம். அதுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னா, இந்த ப்ரெக்னென்சி ரிவீலுக்கு அப்புறம் நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் என்னென்னா நிறைய வீடியோஸே எங்களுக்கு வர ஆரம்பிச்சிது. ஸோ இப்படி அப்படின்னு ஏகப்பட்ட இதெல்லாம் இருந்தது. ஸோ இதெல்லாம் டவுட், என்னன்னா இது இப்படி என்ன பண்ணோம். அப்போ தான் அந்த பயமும் வந்தது எங்களுக்கு. வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது தான் அந்த பயமும் வந்துச்சு. அப்போது வந்து ஒரு பிளான் அதாவது நாங்கள் சரி போயிட்டோம். நாங்கள் போனதுமே காலையிலேயே போயிட்டு ஒரு 5வது 6 டோக்கன் நாங்கள் இது பண்ணிட்டோம். பண்ணதுமே அப்போது எங்களை விட எங்கள் அம்மா தான், உங்களுக்கு அந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க எங்கள் அம்மாவோட ஆர்வத்தை. எங்கள் அம்மா வந்து எங்களுக்கு முன்னாடி அங்கே அந்த டோர் கிட்ட வெயிட் பண்ணாங்க. எப்படா அத்தை பேசிட்டு வருவாங்க, இவங்களை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னா, இங்கேயே அனிதா இங்கே தான் இருக்கு, நியமா அங்கே இருக்கிறேன்னா இது பொறு அப்படின்னாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் அப்படியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அனிதா கூப்பிட்டு போனோம். உள்ளே கூப்பிட்டு போனதுமே வந்து என்னையும் வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க. எனக்கு அதான் ஒரு சில இடத்துலலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க ப்ரோ அப்படியெல்லாம் சொல்லி பண்ணாங்க. நாங்கள் உள்ளே போனதுமே வந்து செக் பண்ணோம். அப்போது ஹார்ட் பீட் அப்போ தான் கேட்கும். அனிதாக்கு அது கேட்கும். எனக்கு வந்து நானும் அம்மா 3 பேரும் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் ஹார்ட் பீட் வந்து செம்மையாக இருந்தது. அந்த ஒரு மூமெண்ட் வந்து என்னால் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அது எப்படின்னா கேப்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. அந்த சவுண்ட் கேட்கும்போது ஒரு 2 தடவை அவர் வச்சு காட்டினார். 2 தடவை கேட்கும்போது சத்தியமாக செம்ம ஃபீலாக இருந்தது. அதுதான், அது பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஸ்கேனெல்லாம் எடுத்துட்டோம். ஸ்கேன் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாக்டர் பார்க்கணும்ல, டாக்டர் போனதுமே டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, கரெக்டாக நாங்கள் வந்து எடுத்த அந்த வீக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 8 வீக்ஸ் 6 டேஸ்ல நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் ஸ்கேன். 8 வாரம் 6 நாள் ஆச்சு கரெக்டாக. அதுதான் வந்து எடுத்தோம். அதில் வந்து எடுத்ததுமே எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதே இல்லாமல் பாப்பா வந்து அந்த வளர்ச்சி எல்லாமே போட்டிருந்தாங்க. ஆமாம், எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து ஸ்கேனுக்கான வந்து இது சொல்லியிருந்தாங்க.
நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்கேன் எப்போ எடுக்கணும், அதாவது அதாவது என்டி NT ஸ்கேன், scan. அது வந்து 3 month மூணாவது அப்புறம். மாதம், அதான் 3ஆம் மாதம் லாஸ்ட் எண்டில் எடுக்க சொல்லுவாங்க. இல்ல. அது எடுக்க சொல்லியிருந்தாங்க. அது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா அதான் 11 வீக்ஸ்லேருந்து 11 மந்த்தா 11 வீக்ஸ்லேருந்து Sorry, sorry. 11 மந்த்துக்கு போகுது. ஏன்னா 10 மாதம் 11 மாதமா சரி ஆர்வத்துல தான் சொல்லிட்டேன். ஆமாம் 11 வீக்ஸ்லேருந்து 14 வீக்ஸ்க்குள்ள நாங்கள் வந்து அது எடுத்திருக்கோம். அந்த 11 வீக்ஸ்ல இருந்து 14 டேஸ்க்குள்ள எடுக்க வேண்டியது. 14 டேஸ் இல்லாமல் 11 வீக்ஸ்லேருந்து 14 வீக்ஸ்க்குள்ளே அதை எடுக்கணும். என்னன்னா நாங்கள் அந்த ஸ்கேனுமே இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போதே நாங்கள் அந்த ஸ்கேன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறோம். எதுக்காகனா சில விஷயம் வந்து நம்ம அதில் ஷேர் பண்ணோம், இன்னும் நிறைய விஷயம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அது போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இவ்வளோ சொன்னாங்க. அப்புறம் டாக்டரை போய் பார்த்தோம். டாக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா டேப்லெட்டு, இந்த டேப்லெட்டு, இந்த சிரப்பு இதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. கரெக்டாக போடுவாங்களா அப்படின்னா கரெக்டாக இது சாப்பிட்ணுமா அதெல்லாம் எல்லாமே நோ தான் சொல்ல முடியும். இருந்தாலும் வந்து நிறைய தடவை திருப்பியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சம்டைமில் வயிறு வலி அதெல்லாம் டாக்டர் அடிக்கடிக்கு போய் பார்த்தோம். வாமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மந்த் வரைக்குமே ரொம்ப ஜாலியாக ஸ்டாப் ஆகவே இல்லை. கண்டினியூஸாக எது இப்படி சாப்பிடுவேன் அப்படியே வாமிட் பண்ணுவேன், இப்படி உள்ளே போகும் இப்படி வெளில எடுத்துருவேன். அப்புறம் வாமிட் மாத்திரமே கொடுத்தாங்க, அந்த டேப்லெட்டுமே கொடுத்தாங்க. அது போட்டுமே வாமிட்டில் அதுவுமே வந்துருச்சு. என்னடா இந்த மாதிரிலாமா இருக்கும் ப்ரெக்னென்சியில், இல்லை நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியா அப்படிலாம் எனக்குள்ளே நிறைய கேள்வி இருந்துச்சு. ஆமாம், இந்த வீடியோ பார்க்குறவங்க சில பேர் வந்து தங்கச்சியாக இருந்திருக்கணும், அக்காவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, சில விஷயம்லாம் இருக்குங்களே அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த டைமில் வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். அனிதாக்கு வந்து இப்போ 5th மந்த் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்கு. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ போடுறோம். ஏன்னா நாங்கள் ரிவீல் பண்ணதே லேட் தான், 4th மந்த் தான், 5th மந்த் ஸ்டார்டிங் தான் ரிவீலே பண்ணோம். அதனால சில பேருக்கு வந்து என்ன கேள்வினா, இப்போ தானே நீங்கள் ரிவீல் பண்ணீங்க, எப்பயும் வந்து இந்த கவர்மெண்ட்டில் கூட கிட்டெல்லாம் வாங்கிட்டீங்களே அப்படியே அதுக்குள்ளே 3 மந்த் ஆயிடுச்சா அதெல்லாம் கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு டவுட்னா இப்போ அனிதா 5th மந்த் நடந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமாம் போயிட்டுருக்கு. இப்போ முடியறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ என்னென்னா இதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலே வந்து இவ்வளோ தான். இப்போ என்டி ஸ்கேனில் பாப்பாவோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நாங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன அட்வைஸ் பண்ண முடியுமோ அனிதாக்கும் சரி, அதான் பாப்பாவுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும், நீங்கள் இப்படியெல்லாம் சாப்பிட்ணும், வாந்தி வந்தாலுமே சரி, அதெல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த வீடியோவில் கமெண்டில் நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், சில விஷயம் இப்படியெல்லாம் இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இந்த நம்மளோட ஹார்ட் பீட்டோட ஸ்கேனில் வந்து இவ்வளோ தான் டீட்டெயில்ஸு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்டி ஸ்கேனோட டீட்டெயில் என்னென்ன எப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்லோட் பண்ணுறோம். பாருங்கள், நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஆக்சுவலி நான் தான் நிறைய பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இவங்க வந்து என்னென்னா பேசுவாங்க, நெக்ஸ்ட் வீடியோ ஃபுல்லாக இவங்க தான் பேசுவாங்க. கண்டிப்பாக அவங்களோட வலிகள், அவங்க வாத்தியத்தை அந்த நொடிகள் இதெல்லாம் வந்து பயங்கரமாக நானும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டா. இதெல்லாம் வந்து எப்படின்னா லைஃப்லேயே வந்து நான் எங்கள் தங்கச்சிக்கிட்டேயும் பார்க்கல, எங்கள் அண்ணிக்கிட்டேயும் பார்க்கல. ஏன்னா நான் அவங்க கூட இல்லை, அவங்க பக்கத்தில் இல்லை நான் அப்போ நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருப்பாங்களா அது தெரியல. இவ கூடவே இருந்து அவங்க 2 பேருக்குமே வந்து நான் கேட்டேன், வாமிட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அந்த கேஸ் கிட்ட போனால் மட்டும் அந்த சாப்பாடு கொதிக்கிற ஸ்மெல்லு, ஏதாவது ஃப்ரை பண்ணுறது, இந்த குழம்பு கொதிக்கிறது, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த வாமிட்லாம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் இப்போ வாமிட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டாப் ஆகிருக்கு. கொஞ்சம் இப்போ தான் சாப்பிட தோணுது, சாப்பிட்டு. அதுவும் இல்லை, சாப்பிட்றாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியல. டேப்லெட் கரெக்டாக போடுறா அது மட்டும் எனக்கு தெரியுது. நானும் செக் பண்ணிட்டேன். ஃபோலிக் ஆசிடும் கால்சியம் அண்ட் விட்டமின் டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து மார்னிங்கோ நான் ஆஃப்டர்நூனோ வந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். நைட்டுமே நான் ஃபோலிக் ஆசிட் வந்து எடுத்துட்டு தான் இருக்கேன். சிரப் மட்டும். அனிதாவோட கேள்வி வந்து அனிதாவுக்கு வாந்தி வந்துச்சா? ஒன்று அனிதாவுக்கு வாந்தி வந்துச்சா? கொஸ்டின் மார்க். 1 அனிதா நார்மலாக தான் இருக்காளா? அதுவும் அனிதாவுக்கு கோபம் வருதா? ஹார்மோன் சேஞ்ச் ஆகல, அனிதாவுக்கு என்னெல்லாம் பண்ணா? ஸோ இதுதான் இந்த வீடியோவே.
அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இப்படி இருப்பாங்க, இது பண்ணுவாங்கன்றதெல்லாம் ஃபஸ்ட் டைமு. ஆனால் இவ பண்ணுற விஷயம்லாம் நம்மளுக்கு பிடிக்காம நான் ஒரு பக்கம் கத்திக்கின்னு அவள் ஒரு பக்கம் டென்ஷனு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸுங்களை பார்த்தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. இதுதான் உண்மை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்டி ஸ்கேனில் வந்து பார்க்குறோம். நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் அதில் கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நீங்களுமே இந்த மாதிரிலாம் இருந்தீங்களா? உங்களுக்குமே வாமிட்லாம் இருந்துச்சா? எவ்வளோ மந்த்தில்? ஏன்னா நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வாமிட்டே வரல, அதுக்கப்புறம் வந்து ஒரு மந்த்துக்கு, அதாவது 7 மந்த்துக்கு அப்புறம்லாம் பாப்பா வந்து வயிற்றில் உதைக்கெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த டாக்டர்ஸ் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன், கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பற்றி எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மெயினாக என்னென்னா, நம்ம எந்த பொசிஷனில் வந்து படுக்கணும், எந்த மந்த் வரைக்கும் நம்ம எந்த பொசிஷனில் படுக்கணும் அப்படின்றதே நீங்கள் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்டி ஸ்கேனில் பார்க்கலாம். பாய். பாய். தேங்க்யூ.